பாபா, ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? குழந்தாய், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதை நம்புகிறார்கள் தெரியுமா? பிரபஞ்ச சக்தி, மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், உள்ளுணர்வு மாற்றம். அதெல்லாம் இல்லடா கண்ணா. முதலில் நம்முடைய ஆத்மாவில் உள்ள பாவத்தை அழிக்க வேண்டும். புண்ணிய கணக்கை சேர்க்க வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அனைத்தும் நடக்கும். ஆனால் இவை அனைத்தும் நடந்துவிட்டால் உங்களுடைய ஆத்மா திருப்தி அடைந்து விட்டதாக நினைத்து விடுகிறீர்கள். இங்குதான் மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள். நமது ஆத்மாவானது எப்பொழுது திருப்தி அடையும் என்றால், பகவானோட பிரசாதம், அதாவது என்னுடைய கையிலிருந்து அந்த பிரசாதம் உங்களுக்கு கிடைத்தால் உங்களுடைய ஆத்மா திருப்தி அடையும். அதனால்தான் அந்த காலத்தில் இறைவனை நம்பினார்கள். இறை பக்திக்கு அவ்வளவு பவர் உள்ளது. அப்படியா பாபா, எனக்கு புரியுது. அதாவது உன்கிட்ட கேட்டுட்டு அதை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா, இல்லை உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா, அதை நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல குழந்தாய், அதை நீ என்னிடம் கேள். அந்த எண்ணங்களை உருவாக்கு. என்னுடைய ஆசீர்வாதத்தால் அந்த பரிசு உன்னிடம் வந்தடையும் பொழுது ஆத்மா திருப்தி அடையும். ஆத்ம திருப்தி ஏற்படும். மேலும் நீ ஆனந்தமாக இருப்பாய். சோ நான் சொல்றேன், தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டிய? சொல்லுங்க பாபா. நீ எதுக்கு தவறாக எடுத்துக்கொள்ள போகிற? ரொம்ப ஷாக் ஆக மாட்டியே? ஷாக்ல ஆக மாட்டேன், சொல்லுங்க. ஓகே, அதாவது இந்த நாடக சக்கரத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், கிரியேட்டர் நான் தான். முரளியில் கூறியிருக்கிறேன் அல்லவா? அப்போ யூனிவர்ஸோட சிஇஓ யாரு? வேற யாரு? என் தலைவர் சிவன் தான். ஓகே, அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் தாண்டி என்ன இருக்கு? ஒரு சக்தி இருக்குன்னா அது பாபாவோட சக்தி தான். அப்போ எந்த விஷயம் பண்ணாலும் பாபா கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணு, பாபாவோட ஆசீர்வாதத்தோட தான் பண்ணணும். அப்ப எனக்கு பிடிக்கலனா? எனக்கும் பிடிக்கல. எனக்கு பிடித்ததென்றால்? எனக்கும் பிடிக்கும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.